தக்லைஃபோட ட்ரைலர் வந்திருக்கு. இந்த ட்ரைலர் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியல, ஆனா எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ரங்கநாய சக்திவேல் நாயகர். அவருடைய கேரக்டரை பத்தி சொல்லுங்க. அவருடைய கேரக்டர் எப்படி இருக்க போகுது? ரங்கராய சக்திவேல் நாயகர் எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம இந்த இடத்துல வந்து வேல் நாயகரை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. வேல் நாயகருடைய அந்த கெட்டப்பே வேற இருந்தாலும் பாத்தீங்கன்னா, ரங்கராய சக்திவேல் நாயகருடைய அந்த கெட்டப் இருக்கு இல்லையா, ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூத் அவர் காமிக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும், ஏஐல பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல் நாயகர் எனக்கு ஞாபகப்படுத்த மாதிரி தான் இருக்குது. இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ தெரியல, இந்த படம் எதை பத்தி இருக்க போகுது அப்படின்றத முதல் சொல்லி ஆகணும். இந்த படம் எதை பத்தி இருக்க போகுதுன்னா, நல்லா கேட்டுங்க. ஒரு கேங்ஸ்டர்ஸ் நீயா நானா இந்த இடத்துக்கு அடுத்து யார் வருவா, அதான் சக்திவேல் நாயகருடைய இடத்துக்கு அடுத்து யார் வரப்போறா அப்படிங்கிற பெரிய போட்டி நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சக்திவேல் நாயகர் வந்து கொஞ்ச சீன்லயே வந்து ஒரு துரோகத்தால வந்து இறந்துறாரு. இறந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போட்டி போடுறாங்க. யாராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்டிஆர் ஒரு பக்கம். அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா வளர்ப்பு மாணவராரு. ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வந்து உயிர் போற சூழ்நிலை வந்து கமல் சாரை வந்து காப்பாத்துறாரு எஸ்டிஆர். அதுல இருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிள்ளையே நீதான்னு சொல்லிட்டு தத்து பிள்ளை எடுத்து வளர்க்குறாரு. அவருக்கு எல்லா உரிமையும் கொடுக்குறாரு. அந்த இடத்துல சக்திவேல் நாயகர் இறந்தவனா எஸ்டிஆர் வந்து அந்த இடத்துக்கு வர ஆசைப்படுறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சக்திவேல் நாயகருடைய ஃப்ரெண்டை வந்து நாசர் வர்றாரு. அவரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர துடிக்கிறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜோஜு ஜார்ஜ் இருக்காரு இல்லையா, அவரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர துடிக்கிறாரு. இந்த முக்கோணமா வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி. இதுல யாரு பெரியவன், யாரு அடுத்த சக்திவேல் நாயகர் போட்டி தான் இந்த படத்தோட கதையா இருக்கும்போது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா யாருக்குமே பஞ்சம் இருக்கான்னு தான் சொல்ல முடியும். இதுல கமல் சார் வேற நடிக்கிறாரு, உலகநாயகன். இது வந்து சூப்பரான ஒரு டைரக்டர், நம்ம தமிழ் சினிமாவுடைய மணிரத்னம் சார் இருக்காரு. இந்த பயங்கரமான கேம் சேர்ந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பா சொல்றேன், எங்களுக்கு, நம்ம மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கும் சரி இந்திய மக்களுக்கும் சரி ஒரு திருப்தியான ஒரு படத்தை தருங்கிறத எந்த சந்தேகம் இல்லை. ஆனா சொல்றேங்க, அடிச்சு சொல்றேங்க, அட்டி பின்ன போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பெரிய கோம்போ ஒரு 1000 crore கிளப்ல ரீச் ஆகிற அளவுக்கு வந்து பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படம் வந்து கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். இதுல வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ் மண்ணோடைய ஒரு அழகு ரதி, நம்ம த்ரிஷா வேற இருக்காங்க, கனவு கண்ணின்னு சொல்லலாம். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், அவங்க வந்து சிம்புவால ஏவப்பட்ட ஒரு ராணின்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்து முக்கியமான ரோலை பிளே பண்ண போறாங்கிறது சந்தேகமே கிடையாது. அசோக் செல்வன் வேற இருக்காரு, ஒரு செம்மையான ஒரு காப்ரோல வர்றாப்புல. இந்த மாதிரி நிறைய நட்சத்திர பட்டாளங்களை போட்டு இந்த படத்தை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. உண்மையிலே சில தேட்டர்ல தெரிக்க விட போது, இதுல எந்த சந்தேகமே இல்லையா. உலகநாயகன் வந்து இறந்துறாரு இல்லையா, அந்த உலகநாயகனை கொண்டது யாருங்கிறத இந்த படத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை ட்விஸ்டா கொண்டு போக போறாங்க. ஒரு கட்டத்துல வந்து இன்ட்ரோல் பிளாக்ல நினைக்கிறேன் உலகநாயகன் திரும்ப வரப்போறாரு. எப்படி என்ன பண்ணாங்க, என்ன நடந்த துரோகத்துக்கு அவர் பழி வைக்கிறாரா இல்லையாங்கிறத இந்த படத்தோட கதைன்னு சொல்ல முடியும். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா செக்க செவந்த வானமும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி அப்ப மையன் தம்பிகளுக்குள்ள யாரு அடுத்த அப்பா அப்படிங்கிற இடத்துல வந்து பெரிய போட்டியே இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேருமே செத்து போயிடுவானுங்க. ஆனா இது வந்து அந்த மாதிரிதான் இதுவும் அமையும். கண்டிப்பா வந்து ஒருத்தர் உயிரோட இருப்பாரு. அவர் கண்டிப்பா உலகநாயகனாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்டிஆருக்கும் அப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்விஸ்டே வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஆருக்கும் நம்ம கமல் சாருக்குள்ள இந்த ஃபேஸ் ஆஃப் தான் சொல்றாங்க படத்துல. இந்த ஃபேஸ் ஆஃப்னு வரும்போதே நீயா நானாங்கும் போது பாத்தீங்கன்னா யாரு ஜெயிக்கிறா, கண்டிப்பா வந்து ஒருவேளை அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழி விடுற மாதிரி எஸ்டிஆர் ஜெயிக்கவும் சான்ஸ் இருக்கு. எப்படி வந்து விஜய் வந்து துப்பாக்கி எடுத்துக்கு எஸ்கேட்டை கொடுத்தாரோ அது மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரோலை நீ பிளே பண்ணுன்னு சொல்லிட்டு, நீ வந்து வெளியில இருந்து பாத்துக்கோ நான் உள்ள போயிடுறேன்னு சொல்லிட்டு கமல் சார் உள்ள போயிட்டு, அதுக்கு அடுத்த சக்திவேல் நாயகர் யாரா இருப்பாருன்னு கேட்டா எஸ்டிஆரா இருப்பாரோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓரளவு கெஸ் பண்றோம். இந்த கெஸ்ஸை மீறி வந்து பாத்தீங்கன்னா உடைக்கிறது தான் டேரக்டரோட வேலை. நீ கெஸ் பண்ணலாம் இல்ல, நான் எழுதுனதாண்டா இந்த படத்தோட இது, நான் எழுதுனதாண்டா ஹீரோ, என்னால கெஸ் பண்ண முடிஞ்சா பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி இருக்குது இந்த ட்ரைலர். ஒட்டு மொத்தத்துல இந்த ட்ரைலர் உண்மையிலே சார் ஆஸ்தமா இருக்குது. இந்த காலத்துல வந்து மணிரத்னம் சார் வந்து 2K கிட்ஸ்லாம் வந்து ஒரு இதை கொண்டு வர ஆரம்பிச்சோன்னா உண்மையிலே பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கும். அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் நான் எடுக்கிறதே எடுக்க போறேன், 2K கிட்ஸ் வந்து பாரு பார்க்காம போ, அந்த ஃபீல்ட்லேயே வந்து ஒரு படம் எடுத்ததுனால என்னமோ தெரியல ஒரு ஆவரேஜான படம். இப்போ ஓகே கண்மணி எடுத்துக்கீங்களேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஆவரேஜான படம். பெரிய அளவில் ஒரு 1000 கோடிலாம் அடிக்க முடிய மாட்டேங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் இந்த படம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவுடைய பெரிய ஒரு கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் இருக்குது, அப்புறம் விக்ரம் இருக்குது. இந்த 2 கலெக்ஷனையும் வந்து சமன் பண்ணும், அல்லனா அதை தாண்டுங்கிறத எந்த சந்தேகமே இல்லை. 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. உண்மையிலேயே தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எக்ஸ்பெக்டேஷன் தாறுமாறா இருக்கு. உங்களுக்கு வந்து சரியான தீனி, ஒரு 200 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான தீனி போடுங்கிறத எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா த்ரிஷா இருக்காங்க, எஸ்டிஆர் இருக்காங்க, ஜோஜு ஜார்ஜ் இருக்காங்க, எல்லாத்தையும் தாண்டி உலகநாயகன் இருக்காரு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் இருக்காரு.
மறந்துடாதீங்க. அவர் ஒரு ஹிட் அண்ட் ரோலை எப்பவுமே ப்ளே பண்ணுவாரு. அதுவும் மணிரத்னம் சார் படம் அப்படின்னாவே போதும், பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆன அந்த சுகர் பேபி சாங்கை நீங்க பார்த்துருப்பீங்க. அதுலயே தெரிஞ்சிச்சு த்ரிஷாவை எந்த அளவுக்கு இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. உண்மையில பக்கா இருக்கு. ஒரு அரபிக் மியூசிக்ல வந்து போட்டிருக்காப்ல. உண்மையில அந்த அந்த மியூசிக்கே ஒரு மாதிரியான வைப். அந்த பாருங்க, சூப்பர் சிங்கர்ல இருந்து எல்லா படத்துலயும் வந்து இந்த சாங்கை போட்டு ட்ரெண்டிங் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சாங் வந்து சுகர் பேபி சாங் இருக்கு. அதுல த்ரிஷா சொல்லவே தேவையில்லை. அவங்கள காட்டின விதம் இருக்கு இல்லையா, சினிமோட்டோகிராஃபி வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. சான்ஸே இல்லை. எப்பவுமே டெக்னிக்கல் வந்து மணிரத்னம் படத்துக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வந்து இந்த ராவணன் மாதிரி படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த காட்டை காமிக்கும் போதே அவ்வளோ சூப்பரா பண்ணியிருப்பாங்க. முன்னாடி ஒரு காலத்துல சொல்றோம், கேப்டன் பிரபாரன் தான் வந்து அருமையா காமிச்சிருந்தாரு காட்டை, ஆர்கே செல்வமணி சார் சொல்லுவோம். ஆனா அதையும் தாண்டி ராவணன் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். அதுலயும் நம்ம உலக அழகி ஐஸ்வர்யா ராயை போட்டு பின்னிருப்பாப்ல. கடல் கூட பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் சின்னதா ஒரு சொதப்பினாலும் அந்த படம் வந்து கொஞ்சம் அடி வாங்குச்சுன்னு சொல்ல முடியும். ஆக மொத்தத்துல வந்து இந்த படம் தக் லைஃப் வந்து மணிரத்னத்துக்கும் கேரியர் பெஸ்டா இருக்கும், கம்பேக்கா இருக்கும். உலகநாயகனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேரியர் பெஸ்டா இருக்கும். எஸ்டிஆருக்கு வந்து செம்ம ஒரு சேஞ்சஸா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எஸ்டிஆரோட போட்டியா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஜெயம் ரவி சொல்லலாம், அடுத்து வந்து நிறைய பேர் சொல்லலாம், அப்படி சொல்லிட்டே போகலாம். அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் ஒரு தனிப்பட்ட ஆளு, ஒரு யூனிக்கானவன் சொல்லிட்டு இந்த படத்துல கண்டிப்பா ப்ரூவ் பண்ணிருப்பான்னு சொல்றேன். இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்றது இருக்கு. அது வந்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் எப்படி டிராவல் பண்ண போறது? இந்த படத்துல பெருசாலாம் ஒண்ணுமே கதை இருக்காதுங்க. நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பெரிய ஒரு கேங்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இறக்குற தருவாயில பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காப்பாத்துறாரு. இந்த காப்பாத்துற பின்னாடி பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு நட்பு ஏற்படுது. நட்பு வந்து கண்டிப்பா வந்து துரோகமா மாறும். அந்த துரோகத்துக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, ஏன் அந்த துரோகம்? ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா வச்சு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவுடைய தாதாவை பார்த்து நான் இந்த இடத்துல அவரை வரணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சமீப காலமா நடந்துகிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். பீமா படத்துல கூட இதை ஒரு அற்புதமா சொல்லியிருப்பாங்கன்னு நான் சொல்ல முடியும். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்ற, கடைசி வரை வந்து நான் உன்னுடைய சிஷியன்னு சொல்லிட்டு நம்ம வந்து விக்ரம் சார் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா லிங்குசாமி சார் ஒரு நல்லா பண்ணியிருந்தாப்ல. பாட்டு, ஃபைட்ஸ், சாங்ஸ், மேக்கிங் எல்லாமே நல்லா வச்சு அது பீமா படம் ஹிட் ஆச்சு. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த கதை தான் இருக்க போது, அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஏற்கனவே செக்கச்சவந்தவானம் பார்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் நீங்க சொல்லலாம் செக்கச்சவந்தவானம் 2 கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட இருக்கு. கதை ஒண்ணு பெருசா இருக்கு. ஆனா மணிரத்னம் சார்ங்கிற டச் இருக்கு இல்லையா, ஏஆர் சாருடைய மியூசிக் இருக்கு இல்லையா, உலகநாயோட நடிப்பு இருக்கு இல்லையா, அந்த ஒரு ட்ரையாங்கிள் வந்து லெஜெண்டுங்க. 3 பேருமே இந்த லெஜெண்ட் சேர்த்துட்டு ஒரு படத்தை ஹிட் பண்ண முடியாதுன்னா எப்படி இருக்கும்? அதனால இந்த படம் லெஜெண்ட் பண்ணி இந்த படம் வந்து செம ஹிட்னு சொல்லலாம். படத்துல இப்போ ஜென்ரலாவே ஒரு படத்தோட டைரக்டர் இருக்காரு அப்படின்னு போது அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ஹை. பட் இந்த படத்துல 3 டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு சைட்ல சிலம்பரசன் இருக்காரு, ஒரு சைட்ல வந்து நம்ம கமலஹாசன் சார், ஒரு சைட்ல மணிரத்னம் சார். இவங்க எல்லாரும் கொடுத்தது ஆல்மோஸ்ட் ஹிட் தான், நல்லா பிரியோன் டைரக்டர்ஸ். ஸோ 3 டைரக்டர்ஸா இருக்கும் போது இதோட சக்சஸ் ரேட் எந்த அளவுக்கு இருக்க போகுது? கண்டிப்பா வந்து சொல்றேன், படத்துக்கு வந்து எப்பவுமே வந்து நான் ஒரு படம்லாம் இப்ப ரீசெண்டா வந்துச்சு, 5 டேரக்டர் சேர்ந்து பண்ணாங்க. 5 டேரக்டர் சேர்ந்தனால அது 5 டேரக்டர் படமா ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆகாது. ஏன்னா டேரக்டர் தான் ஃபைனல் டிசிஷன். நீங்க என்ன வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த கதையை பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி கமல் சார் எழுதின அமர்ஹே படத்துடைய ரீமேக் தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த கதையை வந்து அவர் வந்து சில பல பிரச்சனைகளால பண்ண முடியாது போச்சு. அந்த அமர்ஹேதை வந்து பாத்தீங்கன்னா மணிரத்னம் சார் கையில வந்துட்டு ஓகே இதுல கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த படத்தை எடுக்கலாமான்னு சொல்லிட்டு கமல் சார்ட்ட கேட்க ராஜ்கமல் வந்து ஓகே பண்ணிட்டாங்க. அதனால ராஜ்கமலே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க. கதை வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75% சார் வந்து கமலஹாசன் சாரோட கதைங்கிறதுனால அவர் கண்டிப்பா இன்வால்வ்மெண்ட் ஆக சான்ஸ் இல்லை. ஏன்னா 20% வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டம் வேற. அந்த காலகட்டத்துல வந்து ஹிட்டான படங்களுடைய ரேஞ்சு வேற. ஆனா இப்போ வந்து ஹிட்டான படங்களுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து முழுக்க இது வந்து பாத்தீங்கன்னா மணிரத்னம் சார் மூவி தான், இதுல சந்தேகமே கிடையாது. எஸ்டிஆர் வந்து எப்பவுமே சரி அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் படத்துல வந்து இன்வால்வ்மெண்ட் ஆக மாட்டாப்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டர் தான் மணிரத்னம் சார். அவர் படத்தில் நடிக்கிறதுனாவே பெருசு. இன்னொன்னு என்ன கேட்டா மணிரத்னம் சார் 2வது படத்துக்கு வந்து சிம்புவை கூட்டு நடிக்கிறாருங்கிறதாவே சிம்பு வந்து எவ்வளவு தகுதியானவர்னு சொல்லிட்டு பாத்துங்க. ஃபர்ஸ்ட் படம் செக்கச்சவந்தவானன். நீங்க சொல்ற மாதிரி சிம்புடைய இன்டர்ஃபியர் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா இந்த படத்தை உள்ள விட்டுருப்பாரா? விட மாட்டாரு. அவருக்கு என்ன ரோலோ அதை பிளே பண்ணிட்டு போறதுல வந்து சிம்பு வந்து அடிச்சுக்க முடியாது. ஒரு சின்ன பேனர்ல வேணா சின்ன சேட்டைகள்லாம் பண்ணலாம். அது வந்து யூத்துக்கே உள்ள வந்து ஒரு விஷயம், அதை பண்ணிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி படத்துல அவர் இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டாரு. அதனால வந்து கண்டிப்பா சொல்றேன், இது வந்து முழுக்க மணிரத்னம் சார் படம், கமல் சாரோட கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.